ப்ரைஸ் த லார்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை மீட் பண்ணுறோம். ரோட்டில் போக சமயம், மார்க்கெட்டில், வீட்டு பக்கத்தில், சொந்த பந்தங்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட எல்லாம் நம்ம கேட்குற ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறது தான். ஆனால் அதில் 99% மக்களோட பதில் எங்கே நல்லா இருக்கிறோம், வீட்டில் சமாதானமே இல்லை, இல்லைனா எப்படியோ இருக்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்த வார்த்தையை நம்ம கேட்குறதுக்கு வேணால் ஈஸியாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்களுடைய சொல்ல முடியாத மன வலிகளும் வேதனைகளும் கஷ்டங்களும் அதிகமாக அடங்கியிருக்குங்க. உலகத்தில் உள்ள வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அடித்து பிடிச்சி வாழலாம். ஆனால் ஒருத்தங்க லைஃப்பில் சமாதானம் இல்லைன்னா அவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்க. இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? என்னெல்லாமோ செய்துட்டேன், ஆனாலும் எனக்கு ஒரு சமாதானம் இல்லை, என்ன வாழ்க்கைன்னு எனக்கு புரியலை, சமாதானத்துக்காக ஏங்கி கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளால் சமாதானம் இல்லையா? இல்லை உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியால், இல்லைன்னா பொருளாதார நெருக்கடியால் சமாதானம் இல்லையா? அதற்கும் மேலேனா சரீர பலகீனத்தால் சமாதானத்தை இழந்து போய் இருக்கீங்களா? எதுவாக இருந்தாலும் கவலையே படாதீங்க. இன்றைக்கு உங்களுக்கு சமாதானம் கிடைக்க போகிறது நிச்சயங்க. சில மக்கள் சமாதானத்திற்காக எங்கெங்கேயோ அலைந்து திரிகிறார்கள். சொல்லப்போனால் எவ்வளவோ தூர இடங்களுக்கு போய் பணம் காசுகளை கூட செலவழிக்கிறாங்க. ஆனாலும் சமாதானம் கிடைக்கிறதில்ல. ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்கள் சமாதானத்தை தேடி எங்கேயும் போக வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்துலே இந்த நொடியே உங்களால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? என்னாகமம் 6:26, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. Numbers chapter 6 verse 26, the Lord turn his face towards you and give you peace. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. அவர் உண்மையுள்ள தேவன், வாக்கு தந்தவர், வாக்கு மாறாதவர். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறார். அவருடைய முகத்தை உங்கள் மீது பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராம். ஏசப்பா கிட்ட கேட்போமா? ஏசப்பா, நாங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கோம், சமாதானத்திற்காக ஏங்கி கொண்டு இருக்கிறோம், என்ன செய்வது ஏது செய்கிறதுங்கிறது கூட எங்களுக்கு ஒன்றும் தெரியலப்பா, எங்களுக்கு சமாதானத்தை தாங்க. நீங்கள் சொன்னபடி உங்கள் முகத்தை எங்கள் மீது பிரசன்னமாக்கி எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுங்க. நாங்கள் உங்களை விசுவாசிக்கிறோம்ப்பா. நீங்கள் உயிருள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை எங்களுக்கு மன்னித்து இன்று ஒரு மெய்யான விடுதலை கொடுத்து சமாதானத்தை கட்டளையிடுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதே மாதிரி நீங்களும் ப்ரேயர் பண்ணுங்க. இதுவரை நீங்கள் காணாத சமாதானத்தை இன்றைக்கு காண்பீங்க. Have a blessed day. Jesus bless you.